எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் ஏழைகளுக்கு இதய தெய்வமாகவும் திகழ்ந்த நம் புரட்சி தலைவியின் பிறந்த நாளில் தமிழகத்திற்கு அவர் அளித்த வரலாறு காணாத பொற்கால ஆட்சியை சிறு தொகுப்பாக நினைவு காண்போம். கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை நிலவிய மோசமான காலகட்டத்தை தமிழக மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 13 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை, எங்கும் இருள் சூழ்ந்த இரவு பொழுது, மாணவர்களால் படிக்க முடியாத பரிதாபம், பட்டப்பகலிலேயே கொலை கொள்ளைகள் நிகழ்ந்த பயங்கரம், வணிக நிறுவனங்கள் செயல்பட முடியாமல் தொழில்கள் முடங்கிய அவலம், மக்கள் பொதுவெளியில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் என ஒட்டுமொத்த தமிழகமே இருளில் மூழ்கியிருந்தது. அப்போது தனது இடி முழங்கும் பேச்சால் மீண்டும் அரியணை ஏறி தனது இரும்பு கரங்களால் இருண்ட காலத்தை அகற்றி தமிழகமெங்கும் புத்துளி எழுப்பியவர் நம் இதய தெய்வம் அம்மா அவர்கள். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே மக்களை முடக்கிய மின்சாரத்துறையை சீரமைத்து மின்வெட்டு மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியவர் நம் தங்கத்தாரகை அம்மா அவர்கள். தீய சக்திகளை களையெடுத்து நிர்வாகத்தை செம்மைப்படுத்தி மக்களுக்கு எங்கும் எப்போதும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர். தமிழகம் இதுவரை கண்டிராத அளவில் குறைந்த விலையில் ஏழைகள் பசியாரவும் மருத்துவ வசதிகள் பெற்று நலம் பெறவும் பல புரட்சி திட்டங்களை கொண்டு வந்தவர் நம் புரட்சி தலைவி. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் ஏழைகளுக்கு இதய தெய்வமாகவும் திகழ்ந்த நம் புரட்சி தாய் ஜெயலலிதா அவர்கள் மாணவர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற பொற்கால ஆட்சியை தந்து புரட்சி செய்தவர். அத்தகைய பொற்கால ஆட்சியை அவர் மறைந்த பின்பு நம் புரட்சி தமிழர் தொடர்ந்த போதும் தீய சக்தியின் பொய் வாக்குறுதிகளை நம்பியதன் பலனாக தமிழக மக்கள் இன்று நடுங்க வைக்கும் விலைவாசி உயர்வு, மின் கட்டணம், சொத்து வரி உயர்வு, போதை புழக்கம், கொலை கொள்ளை, பெண்கள் பாலியல் அச்சுறுத்தல்களால் நாள்தோறும் அல்லல்படும் அளவிற்கு வரலாறு காணாத பாதுகாப்பற்ற சூழல் என நல்லாட்சியை விட்டு கற்கால ஆட்சியில் சிக்கிக் கொண்டுள்ளோம். தற்போதைய கற்கால ஆட்சியை ஒழித்து மீண்டும் நல்லாட்சி மலர பொற்கால ஆட்சி தந்த புரட்சித்தாயின் பிறந்த நாளில் பொய் வாக்குறுதிகளை ஏற்க மாட்டோம் என நாமும் உறுதி ஏற்போம்.